என்னது 1 கிராம் தங்கம் 19,000 தொடப்போதா? அட ஆமாங்க. உலக தங்க கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2026 எண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, 1 கிராம் தங்கம் 19,000 தொற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட இந்த 22 கேரட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 17,000 18,000 தாண்டிடும் அப்படின்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தங்கம் இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா, சாதாரண ஏழை எளிய மக்கள்லாம் என்ன செய்யறது? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. ஆக்சுவலாக இது பாசிபிள் தானா? என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு? தங்க ரேட்டு ஏறுமா ஏறாதா? நம்ம இப்போ வாங்கலாமா இல்லை பொறுக்கலாமா? இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் டு த வீடியோ. இது உங்கள் கோல்ட் இன்ஃபோ ப்ளஸ். சரி, ஓகேங்க. தங்கம் வந்துட்டு 2026 டிசம்பர் 31க்குள்ளே சுத்த தங்கம் சொல்லுவாங்களே 24 கேரட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு பார்த்தீங்கன்னா 19,000 19,500 வரைக்குமே வந்துட்டு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கோல்டு ப்ரைஸ் என்னவாக இருக்கும், அதுலேருந்து 50லேருந்து 60% உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆபரணமாக பயன்படுத்தக்கூடிய தங்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிராம் வந்துட்டு ஒரு 17,500லேருந்து 18,000 சர்வசாதாரணமாக அடுத்த வருஷம் கடைசிக்குள்ளே போயிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில கோல்டு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் ஜூலை ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆபரணமாக பயன்படுத்தக்கூடிய தங்க நகைகள் பார்த்தீங்கன்னா இந்த 22 கேரட் 16,000லேருந்து 17,000 வந்துட்டு ஜூலை ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளேயே ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ கோல்டு வாங்கலாமா? இப்போ வந்துட்டு நம்ம இன்னுமே வந்துட்டு 2025 டிசம்பருக்குள்ளே தான் இருக்கோம். இன்னும் வந்துட்டு நியூ இயர் பிறக்கலை. அப்போ இந்த டைமில் நம்ம வந்துட்டு கோல்டு வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோல்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட்டை வந்துட்டு நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு கோல்டை வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நோக்கி வராதிங்க. லாங் டேர்முக்கு நான் இன்றைக்கி தங்கத்தை வாங்கி வச்சிருவேன் என்னோடய ஃப்யூச்சருக்காக, ஒரு 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து தங்கத்துடைய விலை என்னவாக போகுது அப்படின்றது தான் நான் என்னுடைய ஃபோக்கஸ் அப்படின்னு இருக்கீங்கன்னா, நீங்கள் தைரியமாக இன்றைக்கி என்ன ப்ரைஸ் இருக்கோ வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 12,800 12,900 அப்படின்ற ரேட்டில் இருக்குது. நீங்கள் 13,000 அப்படின்னே வச்சுக்கோங்க. 1 கிராம் 13,000 ரூபாய் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி தங்கத்தை வாங்கிடுறீங்க. திடீர்னு 1 மாதம் 2 மாதத்துக்கு நியூ இயர் பிறந்தோடனே பொங்கல் எண்டிலலாம் கொஞ்சம் வந்துட்டு தங்கத்துடைய ரேட்டு குறைஞ்சி 12,500 வந்துடுது. 12,000 வரலாம், வராமையும் போகலாம். ஒருவேளை வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்காக ஃபீல் பண்ணக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க. தங்க ரேட்டு இறங்குனா நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் மைண்ட் செட்டில் என்ன வச்சுக்கணுன்னா, இன்னிலேருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு 2030லையோ 2035லையோ ஒரு 10 வருஷம் கழிச்சோ தங்கத்துடைய ரேட் என்னவாக வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் 25,000லேருந்து 30,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இன்றைக்கி பை பண்ணலாம். இல்லை ஜனவரிலேயோ பிப்ரவரிலையோ தங்கத்துடைய விலை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறையா தங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணலாம். ஆனால் ஒருவேளை குறையலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி 13,000க்கு நீங்கள் வாங்கியிருக்கலாம், நீங்கள் விட்டுடுறீங்க. அது 14,000 15,000 ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 2 பாசிபிலிட்டிங்க. ஜனவரி பிப்ரவரியில் தங்கத்துடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து 13,000லேருந்து 500 1000 குறைஞ்சி 12,500 12,000 வரலாம். இல்லைன்னா அங்கேருந்து 1000 1500 ஏறி 14,000 14,500 போகலாம். அப்போ இந்த இடத்துல ரிஸ்க்குன்றது வந்துட்டு யாரையும் நீங்கள் நம்பாதீங்க. உங்கள் மனசை நீங்கள் கேளுங்க. இல்லைங்க நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு லக் அடித்து ரேட்டு குறைஞ்சா நான் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா ரேட்டு ஏறினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைங்க இன்றைக்கி இருக்கிற என்ன ரேட்டு கிடைக்குதோ அதுக்கே நான் வாங்கிக்கிறேன், எனக்கு 500 1000 நஷ்டமானா பரவாயில்ல, இப்போ 13,000லேருந்து 12,500 12,000 வந்துச்சுன்னா கூட எனக்கு கவலை இல்லை, இன்றைக்கி நான் வாங்கி வச்சிட்றேன். என்னுடைய கோலுன்றது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு என்னவாக போகுது அப்படின்றது தான் என்னுடைய கவலை அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு வாங்கிடலாம். நான் ரிஸ்க் எடுக்க தயார். தங்க ரேட்டு குறைஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை, ஏறினாலும் கவலை இல்லை, நான் ஜனவரி பிப்ரவரியில் தான் வாங்க போகிறேன் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ இப்படி தாங்க தங்கம் வாங்குறப்ப நம்ம மனநிலை இப்படி தான் இருக்கணும். நீங்கள் ஷார்ட் டேர்மில் என்ன ஆக போகுது அப்படின்றத பற்றி கவலையப்படுங்க. இந்த 500 1000 வந்துட்டு கிராமுக்கு சவரனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 4,000லேருந்து ஒரு 8,000 வித்தியாசம் ஏற்படும். ஆனால் வந்துட்டு சேம் அதே டைமில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக ஏறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும், இந்த லாபத்துக்கும் நஷ்டத்துக்கும் இடைப்பட்டது தான் இந்த கோல்டு பர்ச்சேஸ். ஸோ நீங்கள் லாங் டேர்மை ஃபோக்கஸ் பண்ணி தைரியமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 5 வருஷம் 10 வருஷத்தில் நீங்கள் அதிக விலை கொடுத்து வாங்கியிருந்தாலும் சரி, இப்போ இந்த ஜனவரி பிப்ரவரியில் நீங்கள் அதிக விலை கொடுத்து வாங்கினாலும் சரி, கம்மி விலை கொடுத்து வாங்கினாலும் சரி, உங்களுக்கு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் தைரியமாக வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்கோ கடன் வாங்கி மட்டும் வாங்காதீங்க.
உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்கோ அதை வச்சு சேஃபாக வந்துட்டு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.